வெல்கம் டு லைஃப் டெமி வழங்கும் பாசிட்டிவிட்டி. எனக்கு ஒரு யூடியூப் சேனல் தொடங்கணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக என்னால் பண்ணும்போது அவங்க கொடுக்குற காசை நம்பி மட்டுமே என்னால் எப்படி இருக்க முடியும்? நீங்கள் யாருக்கு என்ன சர்வீஸ் பண்ணுறீங்க? இப்போ தேனி ரேடியோ வேட்டிங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு நான் இப்படி ஒரு விஷயத்தை சர்வ் பண்ணுறேன். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இப்போ வந்து நான் ஒரு ஃபுட்டில் இருக்கேன் அப்படின்னா லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி 2 வருஷமே ஒரு டேட்டாவே ரிலீஸ் பண்ணாங்க கவர்மெண்ட்லேருந்து. இந்தியாவினுடைய ஜிடிபிக்கு யூடியூபர்ஸ் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் அ குட் நம்பர் ஆக்சுவலி. அதான் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு கண்டென்ட் எக்கனாமின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கண்டென்ட் எக்கனாமின்னு ஒரு இண்டஸ்ட்ரியே பேசுகிறப்போ அதில் நான் சம்பாதிக்கிறது எப்படி தப்பாகும்? யூடியூபர்ஸ் சம்பாதிக்கிறத தைரியமாக சொல்லுங்கள், பிரச்சனையே கிடையாது. இப்போ பெண்கள் இருக்காங்க, வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் இருக்காங்க, அவங்க கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க. கரெக்ட். நிறைய பேர் பண்றாங்க, நல்லாவும் பண்றாங்க. அவங்க வந்து ஒரு சிவாஸ் கிச்சன், சிவா அம்மா சமையல், நான் சும்மா ரேண்டமா பேர். கரெக்ட். பெரிய இன்ஃப்ளூயன்சர்லாம் வேணாப்பா, சின்ன இன்ஃப்ளூயன்சரா கொடுப்பா அப்படின்னு தான் கேட்குறாங்க. சம்பாதிச்சாலே அது தப்பு, காசு சேர்த்தா தப்புங்கிற ஒரு எண்ணம் மட்டும் நிறைய இருக்கு. நீ விளையாட்டுக்கு நான் உண்மையாவே சொல்றேன். இப்போ அப்படியே கட் பண்ணி செகண்ட் செக்மெண்ட்டுக்கு வரும். இந்த செக்மெண்ட் யாருன்னா இவங்க தொழில் பண்றாங்க. எனக்கு இந்த 2 செக்மெண்ட் ஆளுமே நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்றாங்க நம்ம இந்த கோர்ஸ் இருக்கிறதுனால. ஓகே, நாங்க கஷ்டப்பட்டு காலைல இருந்து எடிட் பண்ண வீடியோ போட்ட எல்லாம் 100 பேர் தாங்க பார்த்துருக்காங்க. இதெல்லாம் இருந்தாங்க எனக்கு 100 பேர் பெரிய விஷயம், பெரிய விஷயம். நான்லாம் 4 பேர் 5 பேருக்கு அவங்களே பார்க்க வச்சு அந்த கவுண்ட் ஏறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கேன். அதுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வியூஸ் அதிகமாகிறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். ரைட் மகிழ்ச்சி. நீங்க செஞ்சதை பத்தி நான் வந்து பிளாக் ஷிப்ல கோஃபவுண்டரா ஒர்க் பண்ண கொஞ்சம் நாள் இருந்தோம். நம்ம எல்லாருக்குமேங்க பணம் சம்பாதிக்கிறது, காசு சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரு லட்சியமாக இருக்கும். நம்ம நிறைய சேர்க்கணும் அப்படிலாம் நினைப்போம். ஆனால் அது எங்கேயோ ஒரு பக்கம் கஷ்டம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குங்க. காசு சேர்க்கறது கஷ்டம் அப்படின்னு நினைப்போம். காசு சேர்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சம்பாதிக்கிறதே கஷ்டம். நமக்கு அந்த நுணுக்கம் புரியாது. நிறைய பேர் நம்ம கூட இருந்தவங்க சம்பாதிச்சிருவாங்க, ஆனால் நமக்கு அது இது இல்லாமல் இருப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க வெளியில இருந்து, உன் திறமைக்கு நீ எல்லாம் நேரம் எங்கே இருந்திருக்க வேண்டிய ஆள் தெரியுமா அப்படிம்பாங்க. ஆனால் நமக்கே நம்மளுடைய வேல்யூ தெரியாது. நம்ம இருக்கிற பொருளை எப்படி காசாக மாற்றுறதுன்னு தெரியாது. ஏதோ ஒரு வகையில் இதாக இருப்போம். காசு சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் ஒருத்தர் சர்வசாதாரணமாக காசு சம்பாதிச்சிக்கலாம், அது ஒரு ஈஸியான விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறார். சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இப்போ தான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது. நான் அரண்ட்ட என்னங்க காசு சம்பாதிக்கிறது சாதாரணம்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நானும் முன்னாடி அப்படி நினச்சிட்டு இருந்தேன் கஷ்டம்னு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அது எப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதனால லட்சங்கள்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே நான் சம்பாதிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இன்றைக்கி நம்மளுடைய சீஃப் கெஸ்ட்டாகவும் இருக்காங்க. டிஜிட்டல் கன்சல்டன்ட் மிஸ்டர் ராம் நம்ம கூட இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு முன்னணி சேனலினுடைய கோ-ஃபவுண்டர் இவங்க. அதுக்கப்புறமா நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான டிஜிட்டல் கன்சல்டண்ட்டாக அவங்க இருந்திருக்காங்க. இவங்க இருந்த இடம் எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கு. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. நிறைய பேருக்கு சம்பாதிக்கிறதுக்கான நல்ல நல்ல வழிகள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் மூலமாக. ஸோ இன்றைக்கி தேதிக்கு டிஜிட்டல் கையில் இருக்குது, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, மொபைல் ஃபோன் இருக்குது, உலகமே இதில் அடங்கிருச்சு. எங்கேயோ ஒரு மூலையில் ராமேஸ்வரத்தில் இருக்கிறவங்கலாம் கூட வேற லெவலில் கண்டென்ட் கிரியேட் பண்ணி உலகத்தமிழர்கள் எல்லாருக்கும் அதை பார்க்குற மாதிரி மாற்ற முடியுது. ஸோ உலகமே ஒரு மாதிரி வைடாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இதில் அவங்க யூடியூப்காரங்க கொடுக்குற காசு, ஃபேஸ்புக்காரங்க கொடுக்குற காசு, இன்ஸ்டாகிராம்காரங்க கொடுக்குற காசை தாண்டி இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி, டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பணம் பார்க்கறது, நம்ம எப்படி காசு சம்பாதிக்கிறது, நியாயமான வழியில், அற வழியில் தான், தீய வழியில் கிடையாது. எப்பயுமே சம்பாதிக்கிறோம்னாலே நமக்கு தப்புன்னு நினைக்கக்கூடாது. அது ஒரு நியாயமான விஷயம் தான். எப்படி சம்பாதிக்கிறதுன்றதை பற்றியெல்லாம் தெளிவாக நமக்கு சொல்லித்தர போகிறாங்க. இன்றைக்கி ஒரு செஷன் இருக்க போது. தேநீர் இடைவேளைக்கும் எனக்குமே இது ஒரு லேர்னிங் செஷனாக தான் இருக்கும்னு நான் மிக உறுதியாக நம்புகிறேன். எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். சார் நம்ம வெல்கம் பண்ணலாம். வணக்கம். 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 எதுவும் சரியாக தானே சொன்னேன்? நிறைய சொல்லியிருக்கீங்க. எல்லாம் நடத்திருப்பாங்க. எப்போ இது பல கோடி சம்பாதிச்சிருப்பாங்க. அதான் நான் அது ஏற்கனவே சொன்னேன். சம்பாதிக்கிறதுங்கிறது ஒன்று, அதை நம்ம சேர்க்கிறதோ இல்லை அதை திருப்பி நம்மகிட்டே இருக்காங்கிறதான கேள்வி. திருப்பி நம்ம அதிலே போட்டுகிட்டே இருந்தோம்னா அது வந்துட்டு ஸோ கோடிகளில் சம்பாதிக்கிறது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ மகிழ்ச்சி, நீங்கள் டிஜிட்டல் கன்சல்டன்ட்டு. எங்களுக்கு சொல்லுங்களேன். நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் தொடங்குறோம். நான் தான் யங்ஸ்டருங்க. எனக்கு ஒரு யூடியூப் சேனல் தொடங்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணுற திறமை இருக்குது. நான் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறேன். ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கொடுத்தா யூடியூப் வந்து மானிட்டைசேஷன் ஆன் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக என்னால் பண்ணும்போது அவங்க கொடுக்குற காசை நம்பி மட்டுமே என்னால் எப்படி இருக்க முடியும்? அதுலேருந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜ் இன்றைக்கி நிறைய பேர் வச்சுருக்காங்க. நல்ல ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதன் மூலமாக அவங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதோ இல்லை எக்ஸ்ட்ரா வேறு விதத்தில் எப்படி நல்ல வழியில் வருமானம் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் நாங்கள் அந்த இடத்துல தடுமாறிடுறோம் யங்ஸ்டர்ஸ். இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய அனுபவத்தில் ஒரு கைடன்ஸ் கொடுங்களேன். அதான் இன்றைக்கி வந்து முதல் விஷயம், நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்கீங்க, உங்கள் வீடியோஸ் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்ற அந்த நம்பர்ஸ் வந்து முதல்ல மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. நீங்கள் யாருக்கு என்ன சர்வீஸ் பண்ணுறீங்க?
இப்போ தேநீர் இடைவேளைனா நான் வந்து இந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு நான் இப்படி ஒரு விஷயத்தை சர்வ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஒரு ஃபுட்டில் இருக்கேன் அப்படின்னா ஃபுட்டில் எனக்கு நான் ஃபுட்டு இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல நம்பர் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் யாருக்கு சரியான ஆட்களுக்கு நீங்கள் என்ன கண்டென்ட் சர்வ் பண்ணுறீன்ற அந்த நீஷை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் நிறையா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பின்னாடி பேச போகிறோம், பட் இதுதான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னு ஒரு வார்த்தை பேசுகிறப்ப கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் போய் இந்த பிராண்டுகிட்ட கேட்டாலும் எனக்கு பெரிய இன்ஃப்ளூயன்சர்லாம் வேணாப்பா, சின்ன இன்ஃப்ளூயன்சராக கொடுப்பா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போது யாரை தேவைன்றதை கொடுக்குறவங்க இன்றைக்கி கரெக்டாக பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம வாங்கிக்கிற இடத்துல கரெக்டாக இருக்கோமா, அந்த லைனில் நம்ம சரியாக போயிட்டு இருக்கோமான்றதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க, ஒரு டீசெண்டான ஒரு கண்டென்ட்டை வந்து எனக்கு வியூஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா அவங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரியான இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மாதிரியான பிராண்ட்ஸை நம்ம வந்து வாங்கி அதில் வந்து விளம்பரப்படுத்துறது அப்படின்றது ஒரு கேட்டகரியாக இருந்தாலும் நம்ம ஆடியன்ஸ்க்கு வேறு என்னென்னலாம் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் அது கீழே போடுவாங்க, நீங்கள் என்கிட்ட ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு போடுவாங்க. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான சேனல்லாம் பண்ணுறார், ஹனி பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செந்தில்னு சொல்லிட்டு. அவர் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் 3000 பேர் தான் பார்க்குறாங்க. ஆனால் அவர் என்கிட்ட என்ன சொல்லுவார்னா, என்னால் இந்த ஃபோனை அட்டன் பண்ண முடியலண்ணா, எனக்கு ஒரு மாதத்துக்கு 10,000 கால் வருது. எப்படி வீடியோ 2000 வியூ தான் பார்க்குறாங்க, ஆனால் அவர் தொடர்ந்து அந்த 2000 வியூவை பார்க்காம அந்த ஏரியாவில் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இவர் இதில் சரியானவர், இது சரியான விஷயங்களை செய்கிறாரு, இவர் தான் நமக்கு சரியானவன் மக்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது இந்த ரூமில் இருக்கக்கூடிய 4 பேருக்கு மட்டும் நான் கம்யூனிகேட் பண்ணல, நான் உலகத்துக்கே கம்யூனிகேட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த கண்டென்ட்டு இன்றைக்கி இருந்துச்சு, இன்றைக்கி முடிஞ்சிச்சு. இன்றைக்கி டிவியில் ஒரு விளம்பரம் பார்த்த மாதிரி இந்த 10 செகண்ட் பார்த்துட்டு யாரும் போகிறதில்ல. அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அத்தனை தடவை பார்ப்பாங்க, இல்லை அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம வீடியோ தேடி வந்து பார்த்து நம்மளை காண்டாக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ முதல்ல நீங்கள் உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணுறதுக்கு என்ன, இல்லை நீங்கள் அவங்களுக்கு வேறு என்ன கொடுக்க முடியுன்றதையும் நீங்கள் அந்த இடத்துல சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அதன் மூலிமா பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுதான் நம்ம இன்னும் டீட்டெயிலாக அடுத்தடுத்து நான் பேசணும்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு பாயிண்ட்டாக பேசலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல நான் யாருக்கு கொடுக்க போகிறேன், என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறேன், அந்த கண்டென்ட்டுக்குள்ளே நான் யாரெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், இல்லை சேர்த்துக்கிறவங்களாம் என்னை எப்படி அப்ரோச் பண்ணலாம், இல்லை என்கிட்ட யாரெல்லாம் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்கான இந்த கம்யூனிகேஷனை ஃபஸ்ட்டு பில்டு பண்ணணும். இதை யாரும் பெருசாக பண்ணலையோன்றது எனக்கு ஒரு குறைபாடாக இருக்குது. ப்ராபப்ளி ஒரு சில பேர் அதை பண்ணுறாங்க, அதை சரியாக சேனலைஸும் பண்ணாமல் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்பர் கொடுத்துருப்பாங்க, இப்போ நம்ம ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஓகே, அப்போ நம்பர் கொடுத்தாங்க, உங்களை ரீச் பண்ண ட்ரை பண்ணேன், அவங்க ஃபோன் எடுக்கலை. அப்போது இதை நம்பராக இல்லாமல் வேறு எப்படிலாம் சேனலைஸ் பண்ண முடியும், ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம எப்படி சரியாக ஆர்கனைஸ்டாக உள்ளே வந்து கொண்டு வர முடியும், இதெல்லாம் நம்ம சேர்ந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து காசாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். சரி, இப்போ நான் வந்துட்டு ஒரு காமெடியாக ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன், நானும் என் ஃப்ரெண்டு ஒரு 2 பேர், நாங்கள் ஒரு 3 பேர் சேர்றோம், ஒரு காமெடி வீடியோஸாக போட்டுக்கிட்டு இருக்கோம். அது வந்துட்டு ஒரு அதில் ஒரு அர்த்தம் இருக்குது இல்லைங்கிறத தாண்டி அதை பார்த்தா சிரிப்பு வரும், அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி காமெடி வீடியோஸாக போடுறோம், அப்படியே பண்ணுறேன். எங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு, யூடியூப்பில் வந்து இதெல்லாம் வந்துட்டாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது, மானிட்டைசேஷன்லாம் ஆகுது. ஆனால் மானிட்டைசேஷன் ரூல்ஸுங்கிறது அது வேறு மாதிரி ஒர்க் ஆகும். அதுக்கு வந்து ஆர்பிஎம் இருக்குது, சிபிஎம் இருக்குது, எந்த ஊரில் பார்க்குறாங்கன்றது இருக்குது, யார் பார்க்குறாங்கன்றதுக்கு, பார்க்குறவங்களுடைய பர்ச்சேசிங் பவர் என்னங்கிறது இருக்குது, அது யூடியூப்பில் யார் விளம்பரம் அந்த வீடியோ போடும்போது கொடுக்குறாங்கன்றது, அவங்க யூடியூப்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்றதுக்கு, அதில் நமக்கு எவ்வளோ வருது, உண்மை இருக்குது. ஒரு யூடியூபருக்கே இவ்வளோ தெரிஞ்சிருக்கிறது எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது, ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது. ஓகே, நாங்கள் அந்த அதில் கோர்ஸுமே பண்ணது, ரிசர்ச்லாம் நாங்கள் பண்ணதுனால தெரியுது எனக்கு. இப்போ வந்துட்டு ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் ஒரு வீடியோவில் வருது அப்படின்னா, ஆட் வருதுன்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரோலெக்ஸ் மேக்ஸிமம் வருமானு தெரியல, பட் வருது அப்படின்னா அந்த வீடியோக்கு அவங்க கொடுக்குற ஆர்பிஎம் அதிகமாக இருக்கும். கரெக்ட். அதே இது ஏதாவது சின்ன பிராண்ட் ஏதாவது ஒன்று வருதுன்னா அது கம்மியாக இருக்கும். அவங்க யூடியூப்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி தான் பிரியுது. இப்போ காமெடியாக நான் ஒரு வீடியோ பண்ணுறேன்னா, நான் ஃபினான்ஷியல் சம்மந்தமாக போடல, டெக்னிக்கல் சம்மந்தமாக போடல, எதுவும் டிவைசஸ்லாம் காட்டலை, எந்த விதத்துலையும் நான் ஒரு பணக்காரர்களும் இன்க்ளூட் பண்ணலை, ஒரு சின்ன ஆட்கள் தான் பண்ணுறேன். அப்படின் போது என் வீடியோக்கு சுமாராக தான் விழுகும். அதுவும் நான் பண்ணுறது காமெடியாக பண்ணும்போது 3 நிமிஷம் 4 நிமிஷம் அந்த மாதிரி யூடியூப்பில் போடுவேன். யூடியூப்ல 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டாலும் நம்மளே ஆட் பிளேஸ் பண்ண முடியும், அது கீழே போட்டால் அவங்க பிளேஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்குது. இப்போ நான் யூடியூப் வருமானத்தை மட்டும்னு நம்பாம நான் இங்கே உட்காந்து எப்படி ஒரு பிராண்ட்ஸ் கிட்டேயோ பெரிய ஆள்கிட்டயோ நான் போய் போக முடியும்? நான் ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டர், எனக்கு பின்னாடி எந்த பேக்கப்பும் கிடையாது, சூப்பர் சாதாரண கிராமத்தில் இருந்திருக்க பையன். சூப்பர். இப்போ
இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு விளம்பரம் எடுத்து கொடுக்கறதுக்கு தேர் ஆர் மல்டிபிள் ஏஜென்சி இங்கே இருக்காங்க. அது ஆன்லைன்லேயும் இருக்காங்க, ஆஃப்லைன்லேயும் இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி யாரு கூடயாவது பார்ட்னர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் நம்ப முடியுமா? அவங்களாம் எப்படி நம்புறது? ஏன்னா நிறைய பேர் காசு நீங்கள் கொஞ்சம் எனக்கு காசு கொடுங்க நான் உங்களுக்கு எடுத்துறேன்னா சொல்லி கேட்டாங்க. இல்லை, அதுதான் அது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பில்லிங் உங்கள் பேரில் வரணும். அதில் அவங்களுக்கான கமிஷனிங் என்னவோ நீங்கள் கொடுத்துடணும். அப்படி தான் பண்ணணும். ஆனால் அங்கே அப்படி நடக்காது. ஏன் நடக்காதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல்காக வாங்குவாங்க. நான் ஒரு 10 விஷயத்துக்கு சேர்த்து அதில் உங்களோட ஒரு சேனலையும் நான் ஒன்றா கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கான ரேட் என்னவோ நம்ம சரியாக பேசிட்டு நம்ம அந்த ரேட்டை அது மூலியமாக அவங்க என்ன ஏன்னா அவங்களும் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ நமக்கான தேவை என்னவோ அந்த ரேட்டை சொல்லி நம்ம அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். அது மாதிரி நம்ம அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸும் நிறையா அது மாதிரி இருக்குது. நீங்கள் அவங்கள்ட்ட போய் சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர்ஸ் வரப்போ அவங்ககிட்ட கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஒன்று. முதல்ல நீங்கள் அதுக்கு விளம்பரம் போடுறதுக்கு ரெடியாக இருக்குன்றதை எப்போ கம்யூனிகேட் பண்ணீங்க? நான் ஒரு பிராண்டு, நான் உங்களை ஆடு பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆடு போட ரெடியாக இருக்கீங்கன்றது எனக்கு எப்படி தெரியும்? அங்கே அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று கம்யூனிகேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் நீ கொடுக்க ரெடியாக இருக்கேன், நீங்களும் வாங்கிக்க ரெடியாக இருக்கு, இதை கம்யூனிகேட் பண்ணணும். ஃபார் ஆட்ஸ்ன்றது போடுங்க. அதை வந்து நீங்கள் யோசிக்காதீங்க. ஆனால் அதுக்கு ஒரு தயக்கம் இருக்குல்ல. அதுதான் அது எஸ்பெஷலி நம்ம கல்ச்சரில் அது இருக்குது. நம்ம ஆளுங்களுக்கு வந்து நான் எப்படிங்க போய் காசு கேட்குறது? கரெக்ட். நான் ஏதோ என்னைய விற்கிற மாதிரியும் என் கண்டென்ட்டை விற்கிற மாதிரியும் அதாவது அறிவை விற்கிற மாதிரியும்ன்ற மாதிரியான ஒரு சென்ஸ் இங்கே இருக்குது. அது நான் எப்படிங்க காசு கேட்குறது? இன்னொன்று என்னன்னா என் ஆடியன்ஸ் ஒருத்தவங்களும் இங்கே காசு வாங்கிட்டு இவனும் காசு வாங்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு ஒரு பேசுவாங்க. இந்த மாதிரியான பயம்லாம் இருக்குது. அதுவும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து நான் பேசுகிறேன், யாரோ ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறோம். அவங்க அதுக்கு ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நான் இதை சரியாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நான் கமர்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருந்த மட்டும் தான் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். அப்படி இல்லைனா அவங்களுக்கு வந்து என்னடா ராம் நல்லா வந்து பேசினாரு பண்ணார் பட் போயிட்டாரே, அவர் சொல்லிகிட்டே இருந்திருக்கலாமே அப்படின்னு. அப்போ நான் சரியாக இருக்க வேண்டிய இடத்துல சரி பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நான் அது கரெக்டாக டெலிவரி பண்ண முடியும். அப்போ நான் அதனால் நீங்கள் எல்லா விளம்பரமும் போடுங்க, எல்லாட்டையும் காசு வாங்க நான் சொல்லலை. அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு எது வேல்யூ ஆட் பண்ணுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நீங்கள் தான் கம்யூனிகேட் பண்ணுறீங்க. அதில் சரியானதை பிக் அண்ட் சூஸ் பண்ணுங்கள். அது சரியானது உங்ககிட்ட வர்றதுக்கு நீங்கள் ஏதாவது கம்யூனிகேட் பண்ணால் மட்டும் தான் அது உங்ககிட்ட வரும். ஸோ அந்த கம்யூனிகேஷனை நீங்கள் தயக்கமே இல்லாமல் வைங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லைங்க. அதெல்லாம் தப்பே இல்லை, தப்பே கிடையாதுங்க. அது ஏன்னா நான் வந்து இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி சம்பாதிச்சாலே அது தப்பு, காசு சேர்த்தா தப்புங்கிற ஒரு எண்ணம் மட்டும் நிறைய இருக்கு. நீ விளையாட்டுக்கு நான் சொல்றேன். ஆமா, நான் இது பண்றேன், நான் உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன், நான் வேலை பார்க்குறேன் சம்பாதிக்கிறேன். எல்லாரும் அதே மாதிரி வர்றது எல்லாமே லாபம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. நம்ம அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கப்போ தான் நெட்டு ப்ராஃபிட் இருக்குது. நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தா என்ன சம்பாதிக்கணும், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் என்ன சம்பாதிப்பேனோ, இல்லை ஏதோ ஒரு ரீட்டைல் அவுட்லெட் வச்சா என்ன சம்பாதிக்கணும், அது மாதிரி நான் இது வச்சு நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அதில் ரொம்ப கிளியராக இருக்கலாம். யூடியூபர்ஸ் சம்பாதிக்கிறத தைரியமாக சொல்லுங்கள், பிரச்சனையே கிடையாது. இன்னொன்று, இதுவும் ஒன் ஆஃப் தி முன்னாடி இது ஒரு தொழிலாகவே மதிக்கலை யாரும். அப்போ யூடியூபர்னால் அது வந்து என்னப்பா ஏதோ வாட்ஸ்அப் குரூப் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ யூடியூப் வந்து ஒரு ப்ரொஃபஷனாக மாறிடுச்சு. அந்த ப்ரொஃபஷனை நம்ம சரியாக செய்யணும் அப்படின்னா நம்ம அதில் லாபம் பண்ணணும். வியாபாரமாக செய்கிறது தப்பு கிடையாது. லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி 2 வருஷமே ஒரு டேட்டாவே ரிலீஸ் பண்ணாங்க கவர்மெண்ட்லேருந்து. இந்தியாவினுடைய ஜிடிபிக்கு யூடியூபர்ஸ் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் அ குட் நம்பர் ஆக்சுவலி. அதான் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி நம்ம வந்து இது வந்து ஒரு கண்டென்ட் எக்கனாமின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கண்டென்ட். ஸோ கண்டென்ட் எக்கனாமின்னு ஒரு இண்டஸ்ட்ரியே பேசுகிறப்போ அதில் நான் சம்பாதிக்கிறது எப்படி தப்பாகும்? இல்லை. ஸோ அது சரிதான், அது செய்கிறது தப்பு கிடையாது. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் நான் வரேன். இப்போ இதெல்லாம் கூட கொஞ்சம் படித்து இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு வருது. இப்போ பெண்கள் இருக்காங்க, வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் இருக்காங்க, அவங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க. கரெக்ட். நிறைய பேர் பண்ணுறாங்க, நல்லாவும் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு சிவாஸ் கிச்சன், சிவா அம்மா சமையல், சும்மா ரேண்டமாக பேர் கரெக்ட் இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் வச்சுட்டு அவங்க பண்ணுறாங்க. அவங்க அதை பேசுகிறாங்க, அது போடுறாங்க. இங்கே பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் இது விளைஞ்சிருக்குன்னு காட்டுறாங்க. அவங்களே போகிறாங்க, செய்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் நமக்கு இப்போ வந்து அவங்க படிக்காதவங்களா இருப்பாங்க, அவங்க பின்னாடி யாராவது மொபைல் வச்சு ஆப்ரேட் பண்ணிடுறவங்களா இருப்பாங்க. இப்போ இவங்களுக்குலாம் இதை வந்துட்டு ஒரு கண்டென்ட் ஓப்பனிங் இதுக்கு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் அவங்கள்ட்ட போய் சேர்க்கறது? இப்போது இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், நம்ம கம்பேரிசனுக்காக சொல்ல, எதுவும் இங்கே குறைஞ்சது தாழ்ந்த அப்படிலாம் எடுத்துக்க வேண்டாம். இப்போ வந்து இந்த ப்ளூ காலர் எக்கனாமி வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகுது. ப்ளூ காலர் எக்கனாமி அப்படின்னா நான் யார் கீழேயும் வேலை பார்க்க மாட்டேன், எனக்கு வேணுன்றப்போ வேலை பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நான் ஸ்விக்கி ஓட்டுறதோ இல்லை ஓலா ஓட்டுறதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வேணுன்றப்போ ஆப்ஷன் கொடுப்பேன், எனக்கு வரும், நான் அந்த வேலையை பார்ப்பேன், அதுக்கு எனக்கு ஒரு வருமானம் வருது, நான் மாதம் அதில் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் யூடியூப்புமே வந்து ஒரு சோலோ எக்கனாமி வந்து பில்டு பண்ணுறதா நான் பார்க்குறேன். இன்னைக்கு எங்கள் அம்மாவை போய் ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியும், எங்கள் அம்மா வந்து ஒரு இடத்துல போய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் எங்கள் அம்மாவும் ஈஸியாக அவங்க மாதம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ஆயிரங்கள் அட்லீஸ்ட் அவங்க சொந்தமாக சம்பாதிக்க முடியறதுக்கான ஒரு ஓப்பனிங்கை அதை கிரியேட் பண்ணி கொடுக்கும்.
அதுக்கு நான் போய் யூடியூப் சேனல் நடத்துறதுக்கு நான் ஏன் படிச்சுட்டு வரணுமா? எந்த சர்டிஃபிகேஷன் தேவையில்ல, எந்த தகுதியும் தேவையில்ல, எந்த மொழியும் தேவையில்ல. எனக்கு என்ன மொழி சௌரியமாக இருக்கும் நான் அதில் நான் சொல்லுவேன். தமிழ்லேயே எனக்கு எவ்வளோ லோக்கல் லாங்குவேஜில் தான் பண்ண முடியும். ரைட். அடுத்து இதுக்கு எனக்கு பெரிய லெவலில் வந்து ஒரு டெக்னாலஜியில் நான் வந்து ஸ்ட்ராங் எடிட் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி வேணுமா? மொபைல்லேயே இன்றைக்கி அவ்வளோ ஆப் வந்துருச்சு. ஸோ அப்போது இதில் என்ன எனக்கு ஒரு பெரிய பெனிஃபிட், இப்போ நீங்கள் இந்த மாதிரி கேட்டகரி இருக்கவங்க சொல்கிறதுனால சொல்கிறேன். எங்கள் அம்மாவை நான் ஆக்குபைடாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சில பேர்லாம் யோசிக்கிறாங்க. நான் எனக்கு 60 வயசு ஆச்சு, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? நீங்கள் இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். வெரி குட். ஸோ அப்போ அதை ஷேர் பண்ணுறப்போ நீங்கள் யார்ட்டையும் பேசிகிட்டே இருக்க போகிறீங்க, உங்களை 10 பேர் உங்க கூட இருக்கவே போகிறாங்க. நீங்கள் எப்பொழுதுமே தனிமையாக இல்லாமல் ஒரு சூழலோட நீங்கள் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இன்றைக்கி டிஜிட்டல் வந்து உருவாக்குது. நம்ம இது இப்படி தான் பார்க்கணும். அது உங்களுக்கு ஒரு காசும் கொடுக்க போகுது. இன்றைக்கி ஒரு ஸ்டேஜ் நான் இப்போ ரீசெண்டாக அந்த டேட்ஸ் லைஃப்னு சொல்லி அந்த அங்கிளோட அவரோட வீடியோஸ் நான் பார்க்குறேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் லைஃப்பை எப்படி வாழணும்னு அவரை பார்த்து கற்றுப்போம். எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. அவர் எங்கே போனாலும் சாப்பிட்ற இடத்துல இருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுறாரு, ஊர் உலகம்லாம் சுற்றுறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் அவரை பார்க்குறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி. அப்போது அவர் வந்து அவர் வாழ்க்கையில் நீ வந்து என்னப்பா பண்ண அப்படின்னு எல்லாரும் பெருசாக சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த யூடியூப் சேனல் வச்சு அவர் இவ்வளோ மக்களை சம்பாரிச்சுட்டு போயிருக்காரு. அது கூட பணமும் சம்பாதிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஹோமில் இருக்கவங்க, வீட்டில் இருக்கவங்க, தனிமையில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு யூடியூப் சேனல் அந்த தனிமையை போக்குறதுக்கான ஒரு பெரிய ஒரு மருந்தாக இருக்குது. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஆட்கள் இருக்காங்க. அவங்களாம் வந்து அவுட் சைட் இந்தியாவில் மேரேஜ் ஆகி போனவங்க. என் ஃப்ரெண்டு அவங்களாம் அவங்க ஒய்ஃபை எங்கேஜாக, ஏன்னா வீட்டில் யாரும் கிடையாது, ஆஃபீஸ் கிளம்பி எங்கேஜாக வச்சுக்கிறது யூடியூப் சேனல் ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. சும்மா நீ பார்க்குறத போடு, சமைக்கிறத பேசு, யார்கிட்டயும் பேசிட்டே இரு, ஜாலியாக இரு, எந்த டிப்ரெஷனுக்குள்ளேயும் போகாத, காசு வருது வரல அது அடுத்த பிரச்சனை அப்படின்ற மாதிரியும் ஒரு பார்வையில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குறாங்கல்ல, இது ஒரு ஆரோக்கியமான விஷயம், பயங்கரமான விஷயம். அது மகிழ்ச்சி தான். ஏன்னா பிடிச்சா பார்க்க போகிறோம், இல்லாட்டி இல்லை, அவ்வளோ ஆன் டிமாண்ட் தானே யூடியூப். நீங்கள் பார்த்தே ஆகணும்னு கட்டிப்பட்டு யாரும் நம்மளை வைக்க போகிறோம். தம்ப்நெயில் பார்க்க போகிறோம், பிடிச்சா பார்க்க போகிறோம். அதுவும் தம்ப்நெயில் பார்த்துட்டு உள்ளே ஏதாவது ஏமாற்றம் வந்தால் வெளியே வந்துட போகிறோம். வி ஆர் மோர் ஸ்மார்ட்ல. கரெக்ட். அந்த மாதிரி ஆகிட்டோம். அப்போது இங்கே எல்லாருக்குமே என்னென்னா, இப்போ ஓகே எல்லாருக்குமே என்னென்னா சேனல் ஆரம்பித்தேன், எனக்கு வியூஸ் போலன்றதுல ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு காலிலேருந்து எடிட் பண்ண வீடியோ போட்ட எல்லாம் 100 பேர் தாங்க பார்த்துருக்காங்க. இதெல்லாம் இருந்தாங்க, எனக்கு கவலைப்படாதீங்க, 100 பேர் பார்த்தாலும் பிரச்சனை, பெரிய விஷயம், பெரிய விஷயம். நான்லாம் 4 பேர் 5 பேருக்கு அவங்களே பார்க்க வச்சு அந்த கவுண்ட் ஏறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு. அதுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வியூஸ் அதிகமாகிறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். யூடியூப் இஸ் நோ மோர் அ இன்ஃபோடெயின்மெண்ட். ஓகே, நான் வந்து இது செஞ்சேன், இது வந்து இது எப்படி செய்யலான்னு தெரியுமா அப்படின்லாம் இல்லை. நீங்கள் நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி பல சோர்சஸ் ஆஃப் வழிகளில் நான் அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. கூகுள் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம், படித்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ யூடியூப்பில் ஒருத்தவங்க யாருமே இதை எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி யாரும் வரல. யூடியூப் இஸ் நவ் எப்படி அது இயங்குது அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் ஸ்பேஸாக மாறிடுச்சு. தயிர் சாதம் சமைக்கிறது ஒன்று தான், நீங்கள் சமைச்சா தயிர் தான், அவர் சமைச்சா தயிர் தான், நான் அது என்ன மாற்ற முடியாது. அப்போ தயிர் சாதம் சமைக்கிறதுக்காக வரல, எப்படி தயிர் சாதம் சமைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வரல. நான் இது எப்படி சமைக்கிறேன், நீங்கள் அதை எப்படி சமைக்கிறீங்க, அவர் எப்படி சமைக்கிறான்றத பார்க்கறதுக்காக வரோம். ஏன் கூட அவங்க ட்ராவல் பண்ண வராங்க. அப்போது கண்டென்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் கூட வச்சு பண்ணுற எல்லாருமே ஹிட். வெரி குட், சூப்பர் பாயிண்ட். ஸோ அப்போ நீங்கள் கண்டென்ட் டெலிவரி பண்ணுறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் டெலிவரி பண்ணணும் நீங்கள். கரெக்ட். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸ்டோரி. அதை சொல்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் போகும். அந்த பர்சனல் கனெக்ட்லாம் ரொம்ப முக்கியம். ஆமாம், ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது இப்போ எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னாலும் கூட அவனுக்கு நடந்தது எனக்குமே அதே மாதிரி நடந்திருக்கும். அப்போ அதே மாதிரி நடந்திருக்கும் போது நம்மள மாதிரியே ஒருத்தன் பேசுகிறான், நம்மள மாதிரியே ஒருத்தன் பார்க்குறான் போது நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகிடுறோம்ல. ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா போயிட்டு இங்கேருந்து கொடைக்கானல் போகிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஆமாம், கொடைக்கானல் நம்ம போயிருப்போம், நிறைய தடவை போயிருப்போம், நம்மளும் அதே ரூட்டில் தான் போயிருப்போம். ஆனால் ஏன் அந்த வியூஸ் அவருக்கு அவ்வளோ வியூஸ் போகுது, அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? அதை தான் போனது அவன் காட்டுறான், இந்த இடத்துல நம்ம போனோம் நம்ம காட்டி சொல்லுவோம், ஏன்னா நம்ம அதை செய்யலை, ஒருத்தவங்க செய்கிறாங்க, இதெல்லாம் ஒரு நல்ல. ஓகே ஃபைன். இப்போ வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்க எப்படி அதை மார்க்கெட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க. நீங்கள் வந்து நான் ஆட் போடணுங்கிறத தெரியப்படுத்த சொன்னீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தயக்கம் இருக்க வேணாம் அப்படிங்கிறத சொன்னீங்க. நீஷா உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸை பில்டு பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஆடை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்குவாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. ஃபைன். இப்போ அப்படியே கட் பண்ணி செகண்ட் செக்மெண்ட்டுக்கு வருவோம். இந்த செக்மெண்ட் யாருன்னா இவங்க தொழில் பண்ணுறாங்க. சரி, இவங்க வந்து நிறைய கடைகள் வச்சுருக்காங்க, இவங்க ஒரு மாவு தயாரிக்கிறாங்க, இவங்களே ஒரு சத்து மாவு தயாரிக்கிறாங்க, இவங்களே நட்ஸை வச்சு ஒரு பவுடர்லாம் தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. இவங்க ப்ராடக்டை சூப்பராக வச்சுருக்காங்க, இவங்களுடைய ப்ராடக்ட் தரமாக இருக்குது, ஆனால் விற்க மாட்டேங்குது. இவங்களுக்கு எப்படி விற்கிறதுங்கிறது தெரியல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராம்குள்ளேயும் யூடியூப்குள்ளேயும் வர்றாங்க. எனக்கு இந்த 2 செக்மெண்ட் ஆளுமே நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க நம்ம அந்த கோர்ஸ் இருக்கிறதுனால. ஓகே, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் வந்து நான் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகி அதுக்கப்புறமா என்னுடைய இது மூலமாக ஆட் போட்டு நான் பண்ணணும். அதில் வந்து ஒரு புகழும் அடங்கியிருக்கு, புகழும் அடங்கியிருக்கு. நான் இந்த மாதிரி என்னுடைய திறமையை காட்டணும், அதெல்லாம் இருக்குது. இங்கே நான் ஒரு தொழில் பண்ணுறேன், எங்கள் அப்பா அந்த தொழில் பண்ணார்.
எங்கள் இது தொழில் பண்ணார், நான் அந்த தொழில் பண்ணுறேன், நாங்கள் எல்லாருமே ஜவுளி கடை வச்சுருக்கோம். எங்கள் ஊருக்குள்ளே அந்த ஜவுளி கடை ஓகே வந்து வாங்கிடுறாங்க. நான் இதையே இந்த ஜவுளி கடையை கான்டாக்ட் நம்பர் போட்டு ஆன்லைனில் கொரியர் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் கொடுக்குறேன்னு சொன்னால் நிறைய பேர் வாங்குவாங்க. ஏன்னா என்கிட்ட சேல் அவ்வளோ தரமாக இருக்குது. அப்போ நான் அதுக்கு ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துல கண்டென்ட் க்ரியேஷனில் ஒரு சொதப்பல் நடந்துருது. அவங்களால அந்த வியூஸை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல, அது செய்ய முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு என் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன், என்ன பண்ணலாங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கேமரா, ஃபோன் கேமரா வச்சுக்கிறாங்க, வீடியோ ஆன் பண்ணிக்கிறாங்க, அந்த கடையை அப்படியே காட்டிடுறாங்க, அந்த கஸ்டமர்ஸ் இருக்கிறத காட்டிடுறாங்க, அவ்வளோதான். அதை அப்படியே போஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, போஸ்ட் பண்ணிவிட்டு கீழே நம்பர் போட்டுறாங்க. இதை பண்ணிட்டு நான் வீடியோ போடுறேன், ஆனால் எனக்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறவங்க என்ன மாதிரியான கண்டென்ட் பண்ணால், அவங்க என்ன ஸ்பைஸ் அதில் ஆட் பண்ணால் அவங்களுக்கான வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுக்கான கஸ்டமர்ஸ் வருவாங்க, இந்த ஏரியா பற்றி கொஞ்சம் பேசலாம். இப்போ நம்ம 2 ஏரியா, இப்போ கண்டென்ட் பண்ணுறவங்க காமர்ஸ் ஒரு ஏரியா வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் காமர்ஸ் பண்ணுற வியாபாரம் பண்ணுறவங்க கண்டென்ட் பண்ணுறதை பற்றி வரீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் கரெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. இப்போ ஜவுளி கடையை பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையா? இப்போ ஜவுளி கடையில் போய் மோஸ்ட்லி ஜவுளி கடையில் என்னன்னா, அவங்க யாரும் அது நம்ம ஊர் சைடில் இருக்கவங்களாம் யாருமே ஒரு மில்லை வச்சு அவங்களே ஓனாக துணியெல்லாம் தைக்கிறது இல்லை, கிடையாது. ஏதோ ஒரு கம்பெனியோட பிராண்ட் இருக்கும், அந்த பிராண்டை வாங்கி அவங்க வச்சு ரீசேலர் தான் இருப்பாங்க. ஓகே, அப்போ இங்கே வந்து என்ன நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, இதே ப்ராடக்டை, இதே வேஷ்டியை, இதே சட்டையை அந்த ஊரில் எத்தனை கடையில் வாங்கலாம், இல்லை அடுத்த ஊரில் போய் வாங்கலாம், எப்படி வேணால் வாங்கலாம். அப்போ அந்த கஸ்டமர் உங்கள் கடையில் ஏன் இந்த ஜவுளி கடை இந்த வேஷ்டி வாங்கினார், ஏன் சட்டையை வாங்கினார் அப்படின்றது உங்களோட யூஎஸ்பி. அதை தான் நீங்கள் கண்டென்ட்டாக பண்ணணும். ஓகே, அதை தான் ஸ்டோரியாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் சைடில் இப்போ எங்கள் தாத்தாலாம் ஜவுளி கடை வச்சுருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமம், ஆலங்குடி சைடில் எங்களோட ஊர். அங்கே வந்து எங்கள் தாத்தாக்கள்லாம் ஜவுளி கடை, இன்னும் ஜவுளி கடைலாம் இருக்குது. அங்கெல்லாம் என்ன எங்கள் கடைக்கு வந்து வாங்குவாங்க. நான் போய் சும்மா டைம் கிடைக்கிறப்ப போய் உட்காருவேன். எதுக்கு நம்ம கடையில் வந்து வாங்குறாங்க, ஏன் இதே நான் இப்போ யோசிப்பேன், இதே அவன் டிவியில் அவ்வளோ விளம்பரம் போடுறாங்க, ஆன்லைனில் வாங்கலாம், வேற கடையில் போய் வாங்கலாம், அந்த பிராண்டு தான் நான் வச்சு விற்றா ஒரு 10% 15% கமிஷன் தான் கிடைக்கும் போது ஏன் நம்ம கடைக்கு வந்து வாங்குறாங்க அப்படின்னு கேட்குறப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லைப்பா நம்ம ஊரில் ஒரு பழக்கம் உண்டு, என்ன இன்னைக்கு அவங்க ஜவுளி வாங்கிட்டு போகிறாங்க, ஆனால் இன்றைக்கி அவங்ககிட்ட காசு இருக்காது, ஆனால் அவன் அடுத்த மாதம் அறுவடை பண்ண போகிறான்னு எனக்கு தெரியும், நோட்டில் எழுதிக்குவேன், அவன் அறுவடை பண்ணோன்னு முதல்ல பணத்தை கொடுத்துருவான். அப்போது அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கிரெடிட் சிஸ்டம்னு ஒன்று அப்போ ஃபாலோ பண்ணியிருந்துருக்காங்க. எனக்கு ஆச்சரியம். பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் டைமில் பயங்கரமாக நடக்கும். பொங்கலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா காசே கொடுக்காம எடுத்துகிட்டு போவாங்க. 5000 ரூபா 10,000 ரூபாய்க்கு ஜவுளி வாங்க, தாத்தா கொடுத்துட்டே இருப்பார். நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன், இன்னும் நோட்டில் எழுதிருக்கீங்க காசை காணும் அப்படின்னு. இல்லைப்பா, நமக்கு வந்து உங்கள் 45 நாள் கழிச்சு தான் வந்து நம்ம ஜவுளி வாங்கின இடத்துல கொடுக்க போகிறோம், நமக்கு கிரெடிட்டில் தான் கொடுத்துருக்காங்க, இவங்க அடுத்த மாதம் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காசு வரும், பொங்கல் முடிஞ்சால் நான் வந்து நம்மகிட்ட கொடுத்துருவாங்கப்பா. அவங்க வீடு தெரியும், அட்ரஸ் தெரியும், எதுவுமே இல்லாமல் கொடுப்பாங்க. அப்போ அந்த நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட்டுக்கு தான் அப்போ அவங்க இங்கே வந்திருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும். இன்னொரு எங்கள் ஃபேமிலி ஒரு கடை இருக்குது, அவங்களும் ஜவுளி கடை தான் வச்சுருக்காங்க. அந்த கடைக்கு போனோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் வேலையே அங்கே வந்தாங்க, ஃபேமிலியாக வந்தாங்கன்னா அவங்கள வந்து சாப்பிட்டாங்களான்னு கேட்டு, இல்லைன்னா பக்கத்துக்குள்ள டீ வாங்கி வடையில் பண்ணெல்லாம் இருக்கும் வாங்கி சாப்பிட வச்சுட்டு ஜவுளி எடுக்கிடுவேன். இப்படி அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்காக தான் வராங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. அதெல்லாம் அதுக்கு அப்புறம் ஒரு காலங்கள்லாம் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் வெளியூர், அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியெல்லாம் வெளியூரில் போயிருப்பாங்கல்ல, தீபாவளி பொங்கலுக்கு இங்கே வருவாங்கள்ல, இங்கே வந்தாங்கன்னா எல்லாம் வெளியிலே வாங்கிட்டு வந்துடுவான், சென்னை பெங்களூர்ல வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் இங்கே வந்துட்டு இல்லைங்க சென்டிமெண்ட்டுக்காக வாங்கணும், நான் வச்சு சாமி கும்பிடணும், உங்கள் ட்ரெஸ் வச்சு சாமி கும்பிடணும்னு ஆசைப்பட்றேன். அப்போது இதுதான் உங்களோட கோர். எஸ், இதுதான் உங்கள் ஆடியன்ஸ் சொல்லணும். நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ் இல்லை, அதை தாண்டி ஒன்று கொடுத்துருக்கீங்க. இல்லைங்க நான் பாரம்பரியமாக இங்கே தான் எடுக்கிறேன், இல்லை கோவிலுக்குன்னா நாங்கள் இங்கே தான் எடுப்போம், கல்யாணத்துக்கு நாங்கள் இங்கே தான் எடுப்போம், இப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் இன்றைக்கும் நம்ம ஊரில் இருக்குது, நிறைய இருக்குது. அந்த சென்டிமெண்ட்டை தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன தெரியப்படுத்தணும் அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் உங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஸ்டோரியை கம்யூனிகேட் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ் ஏன் க்ரோ ஆச்சு, உங்கள் பிஸ்னஸ் எப்படி க்ரோ ஆகுது, உங்கள் கஸ்டமர் எப்படி வராங்க, கஸ்டமர் ஏன் வராங்க, டிப்பிக்கலி ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாடல் தான். அதை போடுங்க. அதுக்கு நான் ஒரு பர்சனல் சஜஷன் சொல்கிறேன். ஸ்டோரி டெல்லிங்னு போகிறப்போ இன்றைக்கி நிறையா பேர் வந்து இன்ஸ்டாகிராம் இந்த 1 minute ரீல்ஸ் எடுத்து போட்டு பண்ணுறாங்க. எனக்கு பர்சனலாக அது மேலே ஒரு உடன்பாடு கிடையாது. என்னையை பொறுத்த வரைக்கும் யூடியூப் இஸ் த வெரி குட் மீடியம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1 நிமிஷம் 1 மணி நேரம் கூட பேசலாம். ஏன்னா அது கம்ப்ளீட் பண்ணும். எனக்கு எந்த ஒரு இந்த 1 நிமிஷம் ஐயோ டைம் முடிய போகுது நான் அதுக்குள்ளே பேசணும் இப்படி எந்த ஒரு ஃபோமோவும் எனக்கு கிடையாது. நிதானமாக பொறுமையாக பேச முடியும். ஸோ அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எஸ்பெஷலி உங்கள் பிஸ்னஸோட ஸ்டோரியை கவர் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூடியூப் நீங்கள் மெயின் மீடியமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் யூடியூப்பில் மெயின் மீடியமாக எடுத்தோன்னா
அது நிறைய காம்படிஷன் இருக்குது. அதே மாதிரி சயின்ஸ் நிறைய இருக்குல்ல, அதில் அதுக்கு ஒரு தம்ப்நெயில் தேவைப்படுது. அது கரெக்டாக நம்ம கிராக் பண்ணி வைக்கணும். அதுக்கு ஒரு கரெக்டான டைட்டில் தேவைப்படுது. இந்த தம்ப்நெயிலுக்கும் டைட்டிலுக்குமான ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தம்ப்நெயில் உங்களுக்கு ஒன்று நீங்கள் எழுத்து வச்சுட்டிங்கன்னா ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதையே தூக்கி டைட்டில் வைக்க முடியாது. அது இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம சொல்கிற அந்த ஒரு நிமிஷம் ரீல் அது எதுவுமே இல்லை. சூப்பராக போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் போட்டால் வேலை முடிஞ்சிடும். இல்லை, அதுதான் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராமில் வியூஸ் வரும், காசு வரும். பிஸ்னஸ் கன்வர்ஷன் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இப்போ எடுத்து கேட்டிங்கன்னா ஒரு செட் ஆஃப் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது பாருங்கள். அதை தவிர்த்து யாருக்குமே பெருசாக கன்வர்ஷன் இல்லை. நீங்கள் ஓப்பனாக கேட்டாலே சொல்லுவாங்க. அப்போது இங்கே ஆனால் யூடியூப்பில் போட்டு எனக்கு நட்டம் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. யூடியூப் அப்படிப்பட்ட ஒரு மீடியம், பவர்ஃபுல்லான ஒரு மீடியம். கரெக்ட். வியூஸ் அதான் சொல்ல, வியூஸை மறந்துடுங்க, எல்லாம் மறந்துடுங்க. 100 பேர் பார்த்தாலும் அதில் உங்களுக்கு 50 பேர் கஸ்டமர். அங்கே 50 லட்சம் பேர் பார்த்தாலும் பார்த்தாங்க, கை தட்டினாங்க, சிரிச்சாங்க. ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஸோ அதனால் நீங்கள் உண்மையிலுமே சீரியஸாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா யூடியூப்பை அதை தெரிஞ்சுக்கோங்க. அது ஒரு அதான் சொல்ல, இதுக்கு ஒரு காலேஜ் போகணும், இதுக்கு ஒரு ஸ்கூலுக்கு போகணும், இதுக்கு நான் 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. உட்காந்து தெளிவாக படித்தா 2 நாளில் முடிச்சிடலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை செய்யுங்க. அதுதான் உங்கள் தொழிலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய எஃபர்ட். அது ஒன் டைம் எஃபர்ட் தான். அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தென் அங்கேருந்து நீங்கள் டேக் ஆஃப் பண்ணி போய்க்கோங்க. எங்கள் பெரியம்மா வீட்டு பக்கத்தில் மதுரையில் ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கு 2 பொண்ணுங்க. ஓகே. அவங்க அம்மா நல்லா சமைப்பாங்க. ஸோ இவங்க இந்த பொண்ணுங்க என்ன பண்ணியிருக்காங்க, நீ சமமானு சொல்லி சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் இல்லை, காலையில் அவங்க அப்பா போய் கறி வாங்கிட்டு வந்துடுவார். ஓகே. அதை உங்கள் பிரியாணி மாதிரி சமைக்க சொல்லி சும்மா ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி நாங்கள் வீட்டிலேருந்து ஹோம்மேட் பிரியாணின்னு ஒன்று போட ஆரம்பித்தாங்க. ஓகே. அன்னைக்கு பார்த்தா ஒரு 2 பேர் ஏதோ ஆர்டர் பண்ணி எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரியாணியை கொடுத்துட்டாங்க. 2-3 ஏதோ வித்துச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் எங்களுக்குலாம் கொடுத்தாங்க. சாப்பிடுங்க நீங்கள், எங்களுக்கு சும்மா தான் இருக்குது, இதாகிடுச்சு, நாங்கள்லாம் சாப்பிட்டோம். அன்றைக்கி நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தா ஸ்விக்கி வர்றாங்க, ஜொமேட்டோ வர்றாங்க. அவங்க வீட்டில் இருந்து பார்சலாக போகுது, மேலே போய் வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டில் ஒரு நாய் இருக்கும், அதை அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒன்றுமே புரியலை, என்னப்பா இவங்கெல்லாம் இங்கே வராங்க, இவ்வளோ பொருளாப்பா இவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க இல்லை வாங்குறாங்களா நான் கேட்குறேன். நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா அவங்க கொடுக்க வர்றாங்க. இவங்க சொல்றாங்க, அண்ணே நீங்க வேற, அவங்க பிசினஸ் மேன் ஆயிட்டாங்க, அவங்க வேற லெவல்ல பண்ணி ஆர்டர் பண்ணி போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு அடைச்சிருச்சு. டேய், இன்ஸ்டாகிராம்ல என்னடா நடக்குதுன்னு எனக்கு அதுதான் ஒரு பயங்கர ஐயோ பண்ணி. நான் சொல்றேன் 4 வருஷத்துக்கு முன்னாடி. இன்ஃபேக்ட் இப்போ நான் ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஃபேமிலிலாம் பார்த்து, இப்போ போயிருந்தா இன்னுமே நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, இதை நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணா வேற லெவல்ல நம்மளுடைய திறமை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்கிறத நான் ரொம்ப கண்ணால் இங்கே தான் பார்த்தேன். உண்மைதான். சரி, அதனால தான் சொல்றேன், இன்னைக்கு யூடியூப் பண்ணுறவங்க, கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்க எல்லாருமே இதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் எப்படி எலிவேட் பண்ணுறதுன்றது யோசிக்க ஆரம்பிங்க. இது இப்போ நீட் ஆஃப் தி அவர். அது உங்களுக்கு பெருசாக கை கொடுக்கும். நீங்கள் முதல்ல காசு வாங்கிறது யோசிச்சிங்க, விளம்பரம் போடுங்கன்னு சொல்கிறோம், அது யோசிச்சிங்க. அது கூட நெருடலாக இருக்கலாம். அது அவரோட ப்ராடக்ட்டு, அவர் நல்லா தரமாக வச்சுருப்பாரா, நாளைக்கு நம்ம ஆளுங்க அங்கே போயிட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம பேர் கெட்டு போயிருமே அப்படின்னு யோசிக்கலாம். அதை கழட்டிடுங்க, நீங்களே பொருளை தேரிங்க. இதுதான் அடுத்து ஒரு சோஷியல் மீடியாவினுடைய க்ரோத்தோ இல்லை ஒரு ஓப்பனிங்கோ இப்படி தான் போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் சொல்லலை. இது ப்ராபப்ளி இது மேபி ப்ரெடிக்ட் பண்ணதான் இதை கண்டென்ட் எக்கனாமின்னு சொல்கிறாங்களோ என்னவோ. ரைட், மகிழ்ச்சி. நீங்கள் செஞ்சதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் செஞ்சது ஓகே. நான் பிளாக் ஷிப்பில் கோஃபவுண்டராக ஒர்க் கொஞ்ச நாள் இருந்தோம். ஐ திங்க் ஒரு 7-8 இயர்ஸ் அந்த ஜேர்னி அங்கே போச்சு. அதுக்கப்புறம் பீப்புள்னு சொல்லிட்டு ஒரு ஆப் கம்பெனியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக க்ரோத்ஃபுல்லாக நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னை மீம்ஸ்னு ஒரு பேஜ் இருந்தது. அந்த பேஜை வாங்கி அதை கொஞ்சம் பில்ட் பண்ணேன். அது சில காப்பிரைட்ஸ் இஷ்யூனால அந்த பேஜ் இப்போ இல்லை. ஸோ என்னோட ஜேர்னி பார்த்தோம் அப்படின்னா, டிஜிட்டல் அசெட்ஸ் நிறையா பில்டு பண்ணணும். டிஜிட்டல் அசெட்ஸ் நிறையா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். B2C மாதிரி கொண்டு நிறைய பேர்கிட்ட சேர்க்கணும். அதன் மூலிமா மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும், எங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். இந்த ஜேர்னியில் வேறு யாரும் அசோசியேட் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இது ஒரு பயனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் தான் நான் அதை வச்சுக்குவேன். ஸோ அந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் எல்லா ஏரியாலையும் நான் இருந்திருக்கேன். இப்போ நான் அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிகிட்ருக்கேன். மல்டிபிள் அசெட்ஸ் பில்டு பண்ணுறோம். நம்மளும் ஒரு சில கோர்சஸ் மாதிரி விஷயங்களும் பண்ணுறோம். மேஜராக பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா டிஜிட்டல் சர்வீசஸ்ன்னு சொல்லலாம். சர்வீஸ் கம்பெனியாக இருக்கும். அதாவது பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கை மட்டுமே பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்சியாகவும் இன்றைக்கி இயங்கிட்டு இருக்கோம். ஒரு 4 வெர்டிக்கலில் டைவர்சிஃபைடாக ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ இது
இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்குது. அதான் என்னோட நோக்கமே என்ன, இன்னும் டிஜிட்டல் எப்படிலாம் எவால்வ் ஆகினாலும் அது எல்லா எவால்வ் ஆகிற எல்லா ப்ராசஸ்குள்ளேயும் நம்ம உள்ளே போய் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளும் இருந்துக்கிட்டு அந்த ஜேர்னி ஃபுல்லாக அப்படியே இருக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை எனக்கு. ஸோ அதை நோக்கி ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன். இதில் ஒரு சூப்பரான ஒரு லேர்னிங் இருக்குங்க. இப்போ சார் சொன்னதுலேருந்து இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, உங்களுக்கான லாயல் ஆடியன்ஸை நீங்கள் பில்டு பண்ணணும். நீஷான கான்செப்ட் போட்டு என்கிட்ட நான் ஒரு வீடியோ போடுறேன்னா இவன்கிட்ட போனால் இந்த வீடியோ தான் கிடைக்கும், இந்த விஷயம் தெரியுங்கிறதுக்காக என்கிட்ட நீங்கள் வர்றீங்க. அப்போ அதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ அது சம்மந்தமான ப்ராடக்ட் நான் ஏதாவது விற்றேன்னா நான் பண்ணுற வீடியோவே சூப்பராக இருக்குது, என் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, அப்போ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்குவீங்க. அப்போ என்னுடைய சர்க்கிள் வந்து ரொம்ப நீஷாக அந்த ஒரே ஒரு சர்க்கிளில் தான் என்னுடைய வேலை அங்கே தான் ஓடிக்கிட்டே இருக்கேன். அப்படின்னும் போது அதில் நான் ரொம்ப எக்யூப்பும் ஆகிடுவேன், ரொம்ப நல்லா இருப்பேன். அதே தான் சாரும் பண்ணுறாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து சரி, அதுக்கு முன்னாடிலேருந்து சரி, நான் பேசிகிட்டு இருக்கும்போது தெரிஞ்சது முழுக்க டிஜிட்டல் வந்து ரெவல்யூஷனைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, ஜியோ வர்றதுக்கு முன்னாடியே டிஜிட்டலில் இருந்திருக்காங்க. ஆன்லைன் ரேடியோ காலத்துலேருந்து. ஆன்லைன் ரேடியோ இன்றைக்கி யாராவது நம்ம கேட்குறோமா? வேலையே கிடையாது. ஆனால் அன்றைக்கி ஆன்லைன் ரேடியோ வரும்போது அது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான். அப்போ அங்கேருந்து இப்போ வரைக்கும், இப்போ அடுத்து சொல்கிற நோக்கம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக அந்த டிஜிட்டலுக்குள்ளேயே தான் இருக்குன்னும் போது அதனால தான் அவர் எனக்கு தெரிஞ்சு பணம் சம்பாதிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக தோணுதுன்னு சொன்னார். இல்லை, அது காரணம் என்னன்னா, இது வந்து வைடு ஆடியன்ஸுங்க. நான் உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்கு வேணாலும் விற்கலாம், அதான் யாருக்கு வேணால் என் பொருள் பிடிச்சிருந்தாலும் வாங்குவாங்க. ஆமாம். ஸோ அப்படின்றப்போ அப்படிப்பட்ட ஒரு யுகத்தில் நம்ம இருக்கோம். இன்னொன்று, தொழில் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால், நல்ல தொழில் தெரிஞ்சால் அவங்க பணத்தை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. அது சம்பாதிச்சிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த தொழில் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் திணறுவாங்க. என்ன அது இருக்கலாம்ல, அதான் உண்மை கூட. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவலாக சொல்கிறாரு ஓகே அப்படின்னு. ஸோ இதுலேருந்து நிறைய நமக்கு டேக் அவேஸ் இருக்குது. நான் அது எல்லாமே உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணுறேன் கடைசியாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் ரொம்ப எனக்கு என்னன்னா இன்ஃபோடைன்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை சரியாக அடுத்து இப்போ நம்ம சிங்கிலும் ஒரு ப்ராடக்ட் எவால்வேஷனுக்குள்ளே போகிறீங்க, அடுத்தடுத்து மக்கள் சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். ஏன்னா நிறைய யூடியூபராக மட்டும்தான் இருக்காங்க, அதை தாண்டி எவால்வ் ஆகலை. பட் நீங்கள் அது இவ்வளோ பெருசாக எவால்வ் ஆகிருக்கீங்க. நீங்கள் ஆஃபீஸில் வந்து பார்த்து நானே ஷாக் ஆகிட்டு, இவ்வளோ பெரிய ஆஃபீஸா அப்படின்னு. ஸோ ஹாப்பி, வாழ்த்துக்கள். ஸோ தொடர்ந்து நம்மளும் பயணிப்போம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. லாஸ்ட் ஆஃப் 1 மினிட் ப்ளீஸ். நீங்கள் நேரடி ஆடியன்ஸ் ஏதாவது பேசுறதுனா யூ கேன் ஸ்பீக். ஸோ யூடியூப் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் மிகப்பெரிய பல கோடிகள் பல லட்சங்கள்னு சொல்லக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் நீங்கள் பார்த்து உங்களோட ஆடியன்ஸுக்கும் உங்களோட பல லட்சம் பல கோடி ஆட்களுக்கும் வேல்யூ கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்கன்றதை மட்டும் மறந்துடாமல், யாரையும் என்னைக்கு ஏமாற்றிடாமல் ஹர்ட் பண்ணிடாமல் அவங்களுக்கு சரியான விஷயத்த, அது கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, கோர்ஸாக இருந்தாலும் சரி, அதை கொடுத்து அவங்களுக்கும் வேல்யூ கிரியேட் பண்ணி நீங்களும் அதில் மகிழ்ச்சி அடைஞ்சு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆஹா, சூப்பருங்க. தேங்க்யூ ஸோ மச் ராம். தேங்க்யூ அகைன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடைசியாக யாரை ஏமாற்றிடாமல் ஹர்ட் பண்ணிடாமல் புண்படுத்திடாமல் நீங்களும் வளர்ந்து அடுத்தவங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்து அவங்களுக்கும் அவங்களுக்கான பாதையை சரியாக தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு ஏதாவது நம்மளால ஒரு வழி செய்ய முடியும்னா அதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் எங்களுடைய கோரே, தேநீர் இடைவேளையினுடைய அடிப்படை கோரே. நாங்கள் இதை தான் வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எந்த நேரத்தில் யாரையுமே எந்த சூழலையும் புண்படுத்திடக்கூடாது, அண்டர் த பெல்ட் யாரையுமே போயிடக்கூடாது. ஏதாவது கஷ்டம் நமக்கு கொடுத்தா கூட ஓகே பரவாயில்ல, ஏன்னா நம்மளால தாங்கிக்கிற முடியும், தாங்கிக்கிடுவோம், திருப்பி அவங்களுக்கு அன்பே கொடுப்போம். இப்படி தான் கான்செப்டில் நம்மளும் இருந்துட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு உரையாடல் இது. நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம எப்பயுமே கொஞ்சம் டெக்னிக்கலாக டாக்டர்ஸ் கிட்ட நிறைய பேசுவோம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாக நம்ம ஏரியாவில், ஏன்னா இப்போ டாக்டர்கிட்ட போனால் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் பயங்கரமாக, ஆனால் இது ஏன் ஏரியா மாதிரி இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது பேசுகிறதுக்கு. என்ன பேசினாலும் என்னால் பதில் பேச முடியும், எனக்கு தெரியும், பதில் தெரியும். இந்த மாதிரி ஒரு நல்லா இருந்துச்சு, எனக்கு நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் என்கிட்ட கேட்ட சந்தேகங்களை தான் நான் திருப்பி ராம் சட்டை கேட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுதான் என்கிட்ட கேட்ட சந்தேகங்கள்னா, நான் யூடியூப் பண்ணுறேன், உங்களை மாதிரி என்னால் பண்ண முடியல, எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக வியூஸ் வர மாட்டேங்குது, எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற மாட்டாங்க அப்படின்னு. அப்போ அந்த நீஷுங்கிற ஒரு கான்செப்ட், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிற தெளிவாக உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு இருக்கணும். குழப்பிக்கிட்டே நம்ம இருக்கக்கூடாது. நான் சும்மா இப்படி போகும்போது ஒரு காற்று நல்லா வீசிச்சுன்னா அந்த காற்று அந்த கடல் அப்படியே அதை எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு பாட்டை போட்டு ஒரு ரீல்ஸ் போடுவேன். அதே நேரத்தில் நான் ஏதாவது ஒரு இன்சைட்ஃபுல்லாகவும் ஏதாவது பேசுவேன். அப்படி இல்லாமல் நான் இதுதான் அப்படின்னு ஒரு சேனலுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்து அதன் மூலமாக நம்ம ஆடியன்ஸை உருவாக்குனா அதில் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நான் ஒரு தொழில் பண்ணுறேன், அந்த தொழிலை நான் டிஜிட்டலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்கு கொஞ்சம் என்டர்டெய்னிங்காகவும் இன்சைட்ஃபுல்லாகவும் கண்டென்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அப்படி கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணிங்கன்னா ஓகே இவங்க கண்டென்ட் நல்லா இருக்குது, இவங்க இந்த தொழிலும் பண்ணுறாங்க, இவங்க கண்டென்ட்டே இவ்வளோ நல்லா போடுறாங்கன்னா இவங்களுடைய ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பி மக்கள் வாங்குவாங்க. உங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கிற கடையோ இல்லை நீங்கள் ஆன்லைனில் செல் பண்ணுறதை தாண்டி இந்த யூடியூப்பில் செல் பண்ணால் இன்னுமே கொஞ்சம் வைடாக நிறைய பேர்கிட்ட ரீச் ஆக முடியும் அப்படிங்கிறது தான்
இந்த பாட்காஸ்டினுடைய நோக்கம். இது நிறைவடைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது யாருக்காவது ஏதாவது ஒரு பக்கம் கொஞ்சம் ஓப்பன் ஆக்கி விட்டு, ஓ ஆமாம்ல நம்ம இதை செய்ய தவறிட்டோம்ல, இது நம்ம பண்ணணும்ல அப்படின்னு யாராவது ஒரு ஆளுக்காவது ஒரு இன்சைட் ஓப்பன் ஆச்சுன்னா அது எனக்கும் ராமுக்கும் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி அளிக்குங்கிறத இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். இன்னொரு பாசிட்டிவிட்டியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க்கையே ஒரு பள்ளிடா, அதை படிச்சவன் பேரும் புள்ளிடா.